ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டென். இன்னைக்கு இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் ஃப்ரை அதுதான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு வாசனை தான் நம்ம அந்த காலிஃப்ளவரோட ஃப்ரையில் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒட்டி கோட் ஆகிறதுக்கு நம்ம ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறோம். 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு அதோடு நம்ம வந்து 1 ஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு அதையும் சேர்த்துக்கலாம். இந்த 2மே நல்லா பைண்ட் ஆகி தான் அந்த அந்த மசாலாவை அந்த காலிஃப்ளவரோட நல்லா கோட் ஆகிருக்கும். இப்போ காரத்துக்காக நம்ம இப்போது கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவைப்பட்டால் கொஞ்சமாக கலர் பொடி சேர்த்துக்கோங்க. கலர் பொடி சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்ல ஒரு திக் பேட்டர் மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். திக்காக கரையுங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஓரளவு அந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி. இதோட நம்ம தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்ல ஒரு திக்கான ஒரு பேட்டராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் ஓகேவாக இருக்கும். காலிஃப்ளவர் நம்ம ஏற்கனவே அதை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து இந்த மசாலாவில் கோட் பண்ணிக்கோங்க. பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து எண்ணெயுமே நல்லா சூடு பண்ணி அப்படியே சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரை எண்ணெயோடு சேர்த்துக்கிறோம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த மாதிரி கேப்பில் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா சூடு பண்ணுங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இப்போது போட்ட உடனேயே திருப்பாமல் கொஞ்ச நேரம் விட்டு இப்போ திருப்பி கொடுக்குறோம். நம்ம அடுத்த பக்கத்துக்கும் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுட்டு அடுத்த சைடும் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். கரெக்டான கலரில் காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். எண்ணெய் பாருங்கள் கிளியராக இருக்குது. அந்த மேலே இருக்க மசாலா வந்து உதிராமல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி எண்ணெய் ஹீட்டாக இருக்குது, சிம்மில் வச்சுட்டோம். செகண்ட் பேட்ச் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். ஒட்டாமல் ஒரு பக்கமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலிஃப்ளவர் சேர்த்துட்டு அப்படியே நிதானமாக வேக விட்டணும். போட்ட உடனே திருப்பக்கூடாது. நிதானமாக வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் ஒரு சைடை வந்து நம்ம அப்படியே திருப்பி கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் வெந்துருச்சு. ஒரு சைடை நம்ம திருப்பியாச்சு. திருப்பி விட்டு கொஞ்சம் வேக வைங்க. அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த சைடும் வேகணும். வெந்துருச்சு. 2 சைடும் நல்லா திருப்பி கொடுத்து இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இந்த குளிர் டைமில் சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒட்டாமல் உதிராமல் நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். எண்ணெய் லாஸ்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயில் எந்த மசாலாவும் இல்லை பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. நம்மளோட காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், தேங்க்யூ.